ஸோ இன்றைக்கி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? கஷ்டமாக இருந்துச்சா? அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்களா? அவுட் சோர்ஸ்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்களா? ஸோ தமிழ் வந்துட்டு குரூப் 4க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுல்ல. ஸோ அந்த மாதிரி தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இல்லை ஓரளவு மாட்ரேட்டாக ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஓவராலாக எக்ஸாம் எப்படி இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொடுத்துருக்க ஒரு கொஷினை படித்து பார்த்து எழுதுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாக போயிடுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ குரூப் 4ஓட நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் மைண்ட் அப்செட் ஆகி படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ நானும் அந்த கேட்டகரி தான். ஸோ மைண்ட் அப்செட் ஆகி நான் குரூப் 4க்கு அப்புறம் அந்தளவுக்குலாம் படிக்கல. ஆனால் இப்போ எழுதின எக்ஸாம் குரூப் 4 படித்ததை வச்சு தான் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு கொஷினையும் படித்து பார்த்து எழுதுறதுக்குள்ளே டைம் ரொம்ப இதாகியிருக்கும். ஸோ டைம் வந்து நிறைய பேருக்கு பத்தாமல் இருந்திருக்கும். ஒரு சிலர் நிறைய கொஷின் அட்டன் பண்ணாமல் கூட இருந்திருப்பாங்க, டைம் ஒழுங்காக பார்க்காம இருந்துட்டு. ஸோ எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆப்ஷன்ஸை கூட போட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் வந்துட்டு இதில் ரொம்ப இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ டைம் நிறைய எடுத்துக்கிச்சு ஒரு கொஷினுக்கே. அந்த கொஷினை படித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே சரி இது வந்து இதுக்கா அப்படிங்கிறத நம்ம இது யோசிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகுது. தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு ஓரளவு இருந்தது. ஆனால் எப்போதும் போல் இந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு கொஷினை படித்து பார்த்துட்டு எழுதுறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் ரொம்ப பத்த மாட்டேங்குது. ஆனால் தமிழில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு தமிழில் நிறைய மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ் நல்லா எழுதியிருந்தாங்க அப்படின்னா தமிழில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் அந்தளவுக்கு நம்மளுக்கு பத்தலை. மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைம் சுத்தமாக பத்தவே இல்லை. நம்ம ஒரு கொஷினை யோசித்து தான் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முன்னாடி மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படித்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களாவே ஒரு ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸே இருக்குது. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு அந்தளவுக்கு புரியல. கொஞ்சம் யோசித்து போட்டோம், டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் யோசித்து போட்டிருக்க முடியும். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக மேக்ஸ் அட்டன் பண்ணவங்களாம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம பொறுமையாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கிடச்சிருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா டஃப்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸுக்கு ஒரு சம்முக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வச்சுருக்கோம். 1/2 ஹவருக்குள்ளே 25 சம்மை போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து டைம் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது மேக்ஸ் போட்டவங்களால மட்டும்தான் 25யுமே வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்க முடியும். நம்மளுக்கு அங்கிட்டுலாம் வந்து டைம் ரொம்ப இழுக்குது. ஒரு கொஷினையும் படித்து பார்த்து எழுதுறதுக்குள்ளே தமிழுக்கும் சரி, ஜிஎஸ்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப தமிழ் கூட ஓரளவு பரவாயில்ல. குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்போ பரவாயில்ல, அவ்வளோதான். இதுக்காக தான் குரூப் 4 ரொம்ப கஷ்டமாக கேட்டிருப்பாங்க போல். ஸோ குரூப் 2 வந்துட்டு ஓரளவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஆனால் குரூப் 2வும் கஷ்டம்தான். நம்ம இப்போ ஆர்டர் வைஸாக படிக்கிறத விட என்ன ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படித்தாகணும். ஸோ ஒன்றும் எந்தெந்த வருஷம் வருது அப்படிங்கிறத இப்போ கேட்குறதில்ல. வருஷத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 4 கொஷின் நாங்கள் கேட்டுடுறோம். அந்த வருஷம் எங்கெங்கன்னு பார்த்துட்டு நீங்களே ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராகவே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. தமிழ் ஆவரேஜ் தான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஈஸின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் தமிழ் வந்து ஆவரேஜ் தான். ஆனால் கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு சொல்ல முடியாது. மாட்ரேட்டுக்கும் கஷ்டத்துக்கும் நடுவில் தான் வந்துட்டு அந்த எக்ஸாம் நம்மளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப் தான். ஈஸி தான். ஆனால் ஒரு சமயம் போட்டு பார்க்குறதுக்குள்ளே யோசித்து நம்ம போட்டு பார்க்குறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் இழுத்துரும். ஸோ அதனால தான் இதை டஃப்னு சொல்கிறேன். மற்றபடி சம் எல்லாம் ஈஸியான சம்ஸ் தான். ஸோ ஓவராலாக எக்ஸாம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஜிஎஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ் வந்துட்டு அந்தளவுக்கு குறை சொல்ல முடியாது. ஓவராலாக எக்ஸாம் வந்துட்டு ஒரு மாட்ரேட்டுக்கும் ஹார்டுக்கும் நடுவில் தான் எனக்கு இருந்தது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.